காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோயாளிகள், சுகர் பேஷண்ட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், என்னென்ன ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணலாம், இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு லாஸ்ட் மந்த் நான் பிளட் சுகர் லெவல் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த லெவல் இருந்தது. ஒருவேளை இந்த ஃப்ரூட்ஸ் இப்போ ஒரு 2-3 டைம் சாப்பிட்டேனே, அதனால் எனக்கு வந்து பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா, இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும். சரி, அப்படி என்னதான் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்தால் ரொம்ப நல்லது? இது பொதுவாக ஜென்ரலாக என்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க, டாக்டர் இது வந்து இந்த ஃப்ரூட் நான் சாப்பிடலாமா வேணாமா? இப்போ இருக்கக்கூடிய சீசன் பார்த்தீங்கன்னா மேங்கோஸ். ஸோ மாம்பழம் சாப்பிடலாமா, இல்லை பலாப்பழம் சாப்பிடலாமா, இல்லை பனானா வாழைப்பழம் வந்து எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். இரவு நேரத்தில் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணால் நல்லது. ஏன்னா பகல் நேரங்களில் நம்ம வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அதனால் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை நமக்கு குறையுதா அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இரவு நேரத்தில் நிறைய பேர் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நான் சாப்பிட்றேன், அப்புறம் கொஞ்சம் பால் குடிச்சிட்டு நான் தூங்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு தூக்கத்தில் தெரியாமல் இருக்கும். அதனால் பார்த்தோம்னா நம்ம டே டைமில் பகல் நேரங்களில் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். இரவு நேரத்தில் நம்ம வேறு ஏதாவது ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறது பழங்கள் இரவு நேரத்தில் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். இதில் பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள், ஸோ நிறைய பேர் வந்து மொத்தமாக எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. எனக்கு சுகர் இருக்குது, அப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதுக்குமே சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதை நம்ம ஃப்ரூட்ஸ் அப்பப்போ நம்ம சாப்பிடும்பொழுதும் இந்த பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது குறைய ஆரம்பிக்கும். சிலர் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு வந்து பாடியில் வந்து ஸ்டாமினாவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ, இல்லை நமக்கு கால் பாதங்களில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட்டோ, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிடலாம். என்னென்ன பழங்கள் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டா நல்லது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தோம்னா கொய்யா. ஸோ இந்த கொய்யா அப்படின்னு சொல்லும்பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. பொதுவாகவே அந்த டேஸ்ட் பார்த்தோம்னா ஒரு துவர்ப்பு சுவை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கொய்யா சாப்பிடும்பொழுது தினமுமே ஒரு முழு கொய்யா வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், அதே டைம் ஃப்ரூட் ஜூஸஸாக எடுக்கிறதும் அவாய்ட் பண்ணணும். ஸோ இல்லைங்க நான் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜூஸ் போடும்பொழுது அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பழம் நம்ம சாப்பிட்றோன்னா அது முழுவதுமாக அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் நம்ம உடலுக்கு வர மாதிரி நம்ம அந்த பழத்தை நல்லா சீவ் பண்ணி சலைவாவோட உமிழ்நீரோட நல்லா கலந்து மென்று மெழுங்கும்போது தான் நம்ம உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் மற்றும் நம்ம பிளட் சுகர் லெவல் குறையிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ கொய்யாக்கனி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தினமும் அதை சாப்பிடலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா மாதுளை. ஸோ இந்த மாதுளை அப்படின்னு சொல்லும்பொழுது தினமுமே சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ கை கால்களில் வந்து ஒரு நடுக்கம் ஏற்படுறது, ஸோ பாடியில் வந்து ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் குணமாவதற்கும் நம்ம என்ன பண்ணலான்னா மாதுளை ரொம்ப சிறந்தது. ஸோ மாதுளையும் சாப்பிடலாம். இல்லை மாதுளை நம்ம ஜூஸ் போடுறோன்னா தண்ணீர் ரொம்ப சேர்க்காமல் அதில் சுகர் மில்க் எதுவுமே ஆட் பண்ணாமல் மாதுளை ஜூஸ் மட்டும் போட்டு அதை திக்காக ஒரு 100லேருந்து 150 ml ஸோ தினந்தோறும் ஒரு கிளாஸில் நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பழம்னா வெள்ளரி பழம். ஸோ வெள்ளரிக்காய் வந்து நம்ம பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் வெள்ளரி பழம். ஸோ நிறைய பேர் இந்த பழத்தை வந்து மறந்தே போயிட்டோம். ஸோ வெள்ளரி பழம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இதனால் ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதை தொற்று இருக்கும், இல்லை கால் பாதை எரிச்சல் இருக்குது, ஒரு டயர்ட்னஸ், நிறைய பேருக்கு அல்சர் இருக்குது அப்படின்னாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளரி பழம் சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாமா, இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறது லெமன், ஆரஞ்சு, இந்த பைனாப்பிள், பிளாக் கிரேப்ஸ், இது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய, ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக விட்டமின் சியும் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமான்னா
தாராளமாக சாப்பிடலாம். அதுவும் ஒரு அளவோடு சாப்பிட்டுக்கணும். இப்போ லெமன் அப்படின்னா தண்ணீரில் கலந்து நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆரஞ்சு பழங்கள் ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிக்கு ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடும் பொழுது தான் உடலில் அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆரஞ்சு பழம் முக்கியம். அதே மாதிரி திராட்சை அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் அளவு, அதாவது கருப்பு திராட்சை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விதையோடு இருக்கக்கூடிய கருப்பு திராட்சை வந்து கொஞ்சமாக சாப்பிடணும். ஸோ இதை ஜூஸ் மாதிரி குடித்தாலும் ஒரு 100 ml அளவுக்கு நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சீத்தாப்பழம் சொல்கிறோம், அதுலேயும் முள் சீத்தா. ஸோ இந்த முள் சீத்தா இல்லை நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய சீத்தாப்பழம், ஸோ இதை நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் சுகர் வந்து எனக்கு 10 வருடமாக இருக்குது, 15 வருடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இதை கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டாலும் இல்லை கிடைக்கும் பொழுது வாரம் 2-3 முறை கூட சாப்பிடலாம். அடுத்து முக்கியமான ஒரு பழம், இதை சாப்பிட்டா பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறையும். கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிடணும். அதாவது சுகர் லெவல் அதிகமாகும் பொழுது நமக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். கண்ணில் பார்வை குறைபாடு ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கு நம்ம பப்பாளி சாப்பிடணும். ஸோ பப்பாளி வந்து தவறாமல் தினந்தோறும் சாப்பிடக்கூடிய கனிகளில் ஒன்று. ஸோ அந்த பப்பாளி சாப்பிடும்பொழுது கான்ஸ்டிபேஷன், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதை சரி செய்யணும், இல்லை நமக்கு அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை வராமல் இருக்கணும் அப்படின்னா பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கனி. இதை வந்து தொடர்ந்து சாப்பிடலாம். அதே மாதிரி முக்கியமாக தினந்தோறும் இந்த கனியை வந்து காலையில் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொன்னீங்கன்னா நெல்லிக்காய். ஸோ இந்த நெல்லிக்காய் சொல்லும்பொழுது தினந்தோறும் காலையில் நம்ம ஒரு முழு நெல்லிக்காயாகவோ இல்லை இது ஜூஸ் மாதிரியோ நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான பழ வகைகள் நம்ம சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க, பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸாக இருக்குது, அதை சரி செய்யணும்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பழங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம பிளட் சுகர் லெவல் நல்லா மெயின்டைன் ஆகும். இதில் முக்கியமாக வாழைப்பழம் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வாழையை பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸில் இருக்கு இல்லைங்களா, அந்த வாழை சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஏலக்கி பழமோ இல்லை கற்பூரவள்ளி, பேயன் வாழை, இந்த மாதிரி வாழை வகைகளை சாப்பிட பெருசாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாழை மாதிரியோ இல்லை நேந்திரம் மாதிரி வாழையோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பிளட் சுகர் லெவல் எந்த அளவில் இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கேற்ற மாதிரி பழங்களை நம்ம சாப்பிடும்பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட் சுகர் லெவல், முக்கியமாக பார்த்தோம்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் ஃப்ரூட்ஸ் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். இதே மாதிரி நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறையணும்னா பேசிக்காக சம் ஹோம் ரெமெடிஸும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஹோம் ரெமெடிஸ் இப்போவே நான் சொன்ன இந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொன்னேன். இந்த நெல்லிக்காயோடு துளசி, புதினா இலைகள், கொஞ்சம் வெள்ளரி சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி இதை ஜூஸ் மாதிரி டெய்லி காலையில் குடித்தாலுமே உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், இந்த மருந்தை நம்ம காலை இரவு 2 வேளையும் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம பிளட் சுகர் லெவல் குறையும். அப்படி என்ன இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இந்த நாவல் கொட்டை பொடி. ஸோ இந்த நாவல் கொட்டை பொடியை நம்ம எடுத்துக்கணும். இதனுடைய அருகம்புல் பொடியும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டும், இதனோட பாதி அளவுக்கு சீரகம், அதில் பாதி அளவு கருஞ்சீரகம். ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த பொடிகள் எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதாவது இதனால் பிளட் சுகர்னால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், கால் பாத எரிச்சலாக இருக்கட்டும், இல்லை கண் எரிச்சல், அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் போகிறோம், இல்லை முக்கியமாக பார்த்தோம்னா இந்த HbA1c லெவல் குறையவே இல்லைங்க, HbA1c வந்து எனக்கு அதிகமாகவே காட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது குறையிறதுக்கு இந்த மூலிகையை, இந்த பொடியை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளை பயன்படுத்தும் பொழுதும் நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான பழ வகைகள் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.